அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, சென்னையில் நமது நந்தனம் OMCA கிரவுண்ட்ஸில் மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் முதல் புத்தக கண்காட்சியிலிருந்து முதல் 18, அப்புறம் 20லிருந்து 28 வரைக்கும் கலந்து கொண்டோம். இப்பொழுது அவர்களுடைய 2 அதிகம் நம்மளால் அங்கே எல்லாத்தையும் தாக்கு பிடிக்க முடியாதனால வேர்கள் பதிப்பகத்தினுடைய நூல்களை எல்லா கடைகளிலும் இல்லை, முடிந்த வரைக்கும் கடைகளிலும் வைத்திருக்கிறோம். அதில் பல்வேறு பப்ளிகேஷன்ஸும் வேர்கள் பதிப்பகத்தில் புத்தகத்தை வைத்திருக்காங்க. குறிப்பாக நாடார் வரலாறு, கற்கரை கொலை செய்தார், இந்திய தீவிரவாதத்தின் உண்மை முகம், பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு, இந்த புக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போய்கொண்டு இருக்கிறது. அந்த ஸ்டாலு நீங்கள் இந்த ஸ்டால் நம்பரில் நீங்கள் விசிட் பண்ணால் இதற்கு நமது வேர்கள் பதிப்பகத்தின் புத்தகங்கள் கிடைக்கும். 466, 467 சாஜிதா புக் சென்டர், 211, 212 தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் புக் ஸ்டாலு. அடுத்தது கருப்பு பிரதிகள் 6, 559 கருப்பு பிரதிகள், 274 ஸ்டால் நம்பர் யாப்பு, F13 நீளம், F10 நீளம், F13 பனுவல், 407 திசைகள் புத்தகம், 223வது ஸ்டாலு, 105 காரா பதிப்பகம், 636 புதுமை பதிப்பகம், 598 நிமிர் பதிப்பகம், 639 இலக்கிய சோலை, 25 தமிழ் தேசம் புத்தக அங்காடி, 298, 299 சிந்தன் புக்ஸ், 174 கீழைக்காற்று வெளியீட்டகம். சில ஆங்கில நூல்களையும், குறிப்பாக ஹூக்கல்டு கற்கரை போன்ற நூல்கள் மக்களால் அதிகமாக படிக்கப்படுகிறது. இது தமிழகத்தினுடைய சிந்தனை போக்கை, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற சிந்தனை போக்கை மாற்றிய ஒரு புத்தகம். இது இப்போ 5வது எடிஷன் நாங்கள் போட்டிருக்கோம். கற்கரையை கொலை செய்ததார், இந்திய தீவிரவாதத்தின் உண்மை முகம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கற்கரை புக்கை நம்ம வாங்கிட்டோமே, இப்போ தேவையில்லைன்னு. இல்லை, இந்த எடிஷனில் கற்கரையை பற்றின ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் எஸ்எம் முஸ்ரீஃப் நடத்திய ஆய்வுகள், அவரோடு இணைந்து பலரும் ஆய்வுகள், அதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனது, சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷனில் பாம்பே ஹைகோர்ட்டில் அந்த கேஸை கொண்டு வந்தது எல்லாம் இருக்கேத்தில், கற்கரையினோட உடலில் பாய்ந்த துப்பாக்கி குண்டு, அது பாடியிலிருந்து புல்லட் எடுத்திருப்பாங்கல்ல, அது யாருடையது என்பது அறியப்படாமலே இருந்தது. அவரோட புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை மெடிக்கல் வேஸ்டில் போட்டோம்னு தூர போட்டாங்க. நம்ம ஆதாரம் பற்றி படப்பிடிப்பில் அது பெரிதாக பேசப்பட்டது. அப்போ எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அழிக்க முயன்றார்கள். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணின டாக்டர்கள் உண்மையை சொல்லிவிட்டார்கள். அது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடைய துப்பாக்கியிலிருந்து போனது. இந்த பேரை நாங்கள் அதில் போட்டிருக்கோம், அவருடைய பேரை. அப்போ அவர் கற்கரைக்கு காலரில் போய் 5 உயிரோடு இருந்திருக்கார். முதல்ல இவங்க தாக்கின தாக்குதலுக்கு பிறகும் கற்கரையும் காந்தியும் உயிரோடு இருந்திருக்காங்க. கற்கரைக்கு காலரில் மட்டும் 5 குண்டுகளை பாய்த்து விட்டு போய்விட்டார்கள். மற்றவர்கள் இறக்கிற வரைக்கும் அந்த கற்கரையை மற்றவங்களும் பயணம் செய்த அந்த வாகனம் போலீஸை அங்கிருந்து அகற்றவில்லை. 20வது நிமிஷத்தில், துப்பாக்கி நடந்த 20வது நிமிஷத்தில் ஒரு போலீஸ் வேன் வருது. அவங்க இந்த வேலையை செய்துட்டு போயிடறாங்க. அந்த வேனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும்னு இல்லை, தெருவு முக்கில் மருத்துவமனை இருக்கிறது, அதை கொண்டு போய் சேர்க்கல. எல்லோரும் இறந்து விட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகு கொண்டு போனார்கள். இப்போ அந்த பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனராகவும் இருக்கிறார் என்று முஸ்லீம் தன்னோட ஆய்வில் கண்டுபிடித்து அப்படியே வச்சுட்டு இருக்கல. அவர் எப்போவுமே புத்தகம் எழுதக்கூடிய நோக்கத்தில் உள்ளவர். தன்னுடைய நண்பர் புத்தகம் எழுத நோக்கத்தில் இல்லாதவர். அவர் தன்னுடைய நண்பர் அவ்வளோ நல்ல நேர்மையான அதிகாரி, கற்கரையை கொலை செய்து விட்டார்கள், அதுக்கு நீதி வேண்டும்னு சொல்லி அந்த ஆஸ்பெக்டை மட்டும் நம்ம விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் தான் உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் போனார். இப்போ இந்த கண்டுபிடிப்பை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அடுத்தது IAS IPS ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன், இது எல்லாத்துக்கும் அனுப்பியிருக்காரு. அனுப்பிட்டு எந்த ரியாக்ஷனும் இல்லாதனால அதை பொதுவெளிக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோட நம்ம இப்போ இந்த கற்கரையை கொலை செய்தது யார் என்ற
புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் பல புதிய தகவல்கள் இருக்கிறது. 10 பக்கத்துக்குள்ளாலே இதெல்லாம் வந்துடுது. ஆகவே அந்த நூலில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதியை உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வருகிறோம். அது நீ பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க, இந்த புக்கு இருக்கே, ஏன்னா அது ஒரு 10 வருஷமாக புழக்கத்தில் இருக்குது, 10-12 வருஷமாக புழக்கத்தில் இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பு பல ஆயிரம் பிரதிகள் மக்களிடையே போய் பல தடவை விவாத அரங்குகளிலும் தொலைக்காட்சியிலும் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம யார்ட்டையும் கொடுத்தாலும் இது ஏற்கனவே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது அல்ல இது என்பதை சொல்வதற்கு சொல்லுகிறோம். அது இந்த நாங்கள் பட்டியலிட்ட இந்த புத்தக கடைகளில் அது கிடைக்கும். வாங்குங்கள், படியுங்கள். இந்தியாவின் உண்மையான தீவிரவாதம் எங்கிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புக் ஃபேரில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ வெளிநாட்டு புத்தக ஸ்டாலும் வருது. 1000 புத்தக ஸ்டால்கள் இருக்கின்றன, புத்தக கடைகள் இருக்கின்றன என்ற செய்தி. சென்னை புத்தக கண்காட்சி உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்து வருகிறது. இப்போ அரசாங்கமும் அதை நிறைய என்கரேஜ் பண்ணது. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பகுத்தறிவாளர்களுடைய அரசாங்கம் என்பதனால் அவர்களும் நிறைய அதற்கு உற்சாகம் தருகிறார்கள். 300க்கு மேற்பட்ட வெளிநாட்டு புத்தக கடைகள் இந்த இன்டர்நேஷ்னல் புக் ஃபேராக அது மாறும்போது வரும் என்று ஒரு தகவல் இருக்குது. 300 அதோட குறைவாங்கிறது சில சந்தேகங்கள் இருக்கிறது. அது 16, 17, 18 ஆகிய தினங்களில் நடக்க இருக்கிறது. புத்தகங்களை படிப்போம், அறிவை வளர்ப்போம், இந்தியாவை காப்போம், பாசிசத்தை மாய்ப்போம். இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.